ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி தான். எக் பிரியாணினா நார்மல் வேக வச்சு செய்வாங்க, அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழி பணியார எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 5 எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு கப் வச்சுருக்கேன். இது ஒரு 150 ml வரும். தனி மிளகாய்த்தூள், இது வீட்டிலே அரைச்சது, அதனால தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் ஒரு 150 கிராம், ஒரு 3 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் தக்காளி, நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சோண்டு நான் கரம் மசாலா யூஸ் பண்ணுவேன், அதனால கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் நான் நனைய வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக் பிரியாணிக்கு வந்து எப்படி சொன்னேன்னா குழி பணியார எக் பிரியாணி தானே சொன்னேன். அதுக்காக இப்போ நம்ம ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த செதில்லாம் இல்லாமல் ஊற்றிக்கல. அஞ்சு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் சேர்க்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் ஒரு சிறு காரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன். இந்த முட்டைக்கு மட்டும் ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு, ரொம்ப போட வேண்டாம், போதும். இது இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஊற்றுறதுக்கு நமக்கு இதுதான் சரியாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு மேலே வந்து ஸ்டவ் மேலே நான் வந்து குழி பணியார கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்போம். எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த முட்டை நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிப்போம். ஏன்னா வெந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு மேலே வரும். இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இது மேலே சும்மா லைட்டாக ஆயில் போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சுருவோம். ஏன்னா ஃபுல்லாக வச்சோன்னா தீஞ்சிடும், அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். ஓகேங்க, நல்லா 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எப்படி குழி பணியார திருப்பி விடுவோமோ அதே மாதிரி தான் திருப்பி விட்டுருங்க. இதுவே ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம திருப்பி விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 1 மினிட் நம்ம வேக வச்சுக்கலாம். ஓகேங்க, 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப இருக்கிற முட்டையும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இன்னும் இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரியே ஊற்றிக்கலாங்க ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எல்லா முட்டையும் வந்து குழி பணியார மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி ரைஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறேன் வாங்க. நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 1 கப் எண்ணெய் இதுக்கு சரியாக இருக்கும், ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் இப்போ வந்து காஞ்சிடுச்சு, விதமான சூடு போதும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து அந்த பட்டை வகைகள் போட்டுடலாம். அப்படியே பிரிஞ்சி அதையும் 2 போட்டுடலாம். பட்டை வகைகள் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயமும் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இதில் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப காய வேண்டாம், ஒரு மாதிரி காரல் ஆகிடும் பட்டை வகைகள். அதனால் கொஞ்சம் மிதமான ஹீட்லேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நிறைய வதங்கணும்னு இல்லை. இதை பாருங்கள், இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். இப்போ நம்ம வந்து பாதி புதினா யூஸ் பண்ணிக்கலாம்.
இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன் அரிசி, அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்சது, அதனால் 2 ஸ்பூன் சரியாக இருக்கும். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. இந்த மெத்தடில் தான் நான் எப்பவுமே அரைச்சி வச்சுப்பேன். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமா நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த அளவுக்கு. நான் இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். கரம் மசாலா போட்டு உடனே கூடவே தக்காளி போட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தனி மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போடுறோம். இது போதும். தனி மிளகாய் போட்டு நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதில் 2 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் உப்பு போடல, இப்போ தான் போடுறோம். ஓகேங்களா? தண்ணி இப்போ நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போடலாம். ஓகேங்களா? தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் பத்தலைன்னா போட்டுக்குங்க. நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குது. நல்லா தண்ணி வந்து வடிச்சிட்டேன். தண்ணியே இல்லாமல் இப்போ இந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல் அரிசி நம்ம போட்டோம். இதை சும்மா அப்படியே கலரி விடுவோம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப கலரி விட வேணாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் ஒரு வாட்டி கிண்டி விட்டுருவோம். லைட்டாக கிண்டி விட்டு இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோமா, அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதாவது மீடியமில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக தண்ணி ரைஸாக அப்படியே கலந்து ஒன்றோட ஒன்று அப்படியே தான் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து ரொம்ப கிண்டி விட்டோம்னா இதுவாகிடும், உடஞ்சிடும். அதனால் ஓகே, இந்த அளவுக்கு இது ஓகே, இந்த அளவுக்கு மெத்தட் ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து தண்ணியும் ரைஸும் சரியாக ஈவனாக இருக்கா. இந்த டைமில் வந்து நம்ம புதினா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரட்டி போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு எக் பிரியாணின்ட்டு இன்னும் நம்ம எக்கே போடாமல் இருக்கோம். இப்போ இந்த எக்கெல்லாம் அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா இப்படி வச்சு இப்படி ப்ரஷ் பண்ணி இப்படி விடுவோம். ஏன்னா இதில் இருக்க எசன்ஸ்லாம் அதில் நல்லா அப்சர்வ் ஆகும். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம ஈவனாக வச்சுட்டோம். இப்போ இது மேலே நம்ம இப்போ தம் போடலாம். மேலே இது மேலே மூடிட்டு கீழே வந்து நம்ம வந்து ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு தோசைக்கல் வச்சாயிடுச்சு. அது மேலே இதை வச்சுட்டு இது மேலே நம்ம இப்போ வந்து கொஞ்சோண்டு நான் வாட்டர் காய வச்சுருக்கேன், அதை வைக்கிறேன் இருங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து தம் வச்சாச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் விட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டோம். இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. வா, சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். எப்பவுமே நம்ம சைடில் இருந்து தான் கலரணும். பாருங்கள் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வாங்க நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. இதே நம்ம வந்து முட்டை வந்து நம்ம பாயில் பண்ணி போட்டிருந்தோம்னா உடஞ்சிருக்கும் நம்ம கிண்டும் போது. இது எதுவுமே உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் நிறைய முறை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.